ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு மனோரா மேக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆன ஐஎம் காதலன் அப்படிங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் நஸ்லன் லீடா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் கிரீஷ். இவர் தான் பிரேமுலு படத்தையும் டைரக்ட் பண்ணவர். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோ நஸ்லன் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அரியரோட வேலை வெட்டி இல்லாம இருக்காரு. ஆனா ஹேக்கிங்ல பெரிய பிஸ்தவர். அதே காலேஜ்ல படிச்ச ஹீரோயினை இவர் லவ் பண்றாரு. ஆனா ஹீரோயினுக்கு அவங்க அப்பா பேக்ரவுண்ட் இருக்குது. அவங்க அப்பா ஒரு பெரிய ஃபினான்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு. சோ அதே கம்பெனில ஹீரோயின் வேலைக்கு போயிடுறாங்க. இவரு வேலைக்கு போகாததுனால அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படுது. அதுவே பிரேக்கப் ஆயிடுது. இதை பத்தி அவங்க அப்பா கிட்ட பேசும்போது அவங்க அப்பா பலார்னு ஹீரோவை அரைஞ்சிடறாரு. சோ இதனால காண்டாகி அந்த கம்பெனி வெப்சைட்டே ஹேக் பண்றாரு. இவங்களும் என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா எதுவும் பண்ண முடியல. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் லிஜோமோல் ஜோஸ் வராங்க. சோ இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசி ஹீரோ மாட்டினாரா இல்லையா, அவங்க லவ் என்ன ஆச்சுது அப்படிங்கறத இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த படத்துல நஸ்லனோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பரா இருந்தது. ரொம்ப சட்டிலா ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் லுக்கோட சூப்பரா நடிச்சிருந்தாரு. இப்படி எல்லாம் ஹேக் பண்ண முடியுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நிறைய சீன்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது. அண்ட் சில ஏரியாஸ்ல காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அண்ட் சில எமோஷனல் சீன்ஸும் நல்லா இருந்தது. ஒரு சாங், ஒரு மெலடி சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபியும் நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம்னா முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்துல சில லாஜிக் மிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்கும் போதே இவங்க மோடம் எல்லாம் மாட்டி மறுபடியும் திரும்ப எடுத்துக்கலாம் வருவாங்க. ஸோ யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சிசிடிவிலையும் இவங்க பாக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அதை பார்த்துருக்கவும் மாட்டாங்க. அந்த சொன்ன பாயிண்டே இன்வேலிடா இருக்கும். மொத்தத்தில் அந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பிரேமுலு டைரக்டர் கிட்ட இருந்து பிரேமுலு மாதிரியே ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை எல்லாரும் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அந்த அளவுக்கு இந்த படம் இல்லைன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எந்த இடத்துலயுமே பெருசா போர் அடிக்கல. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா தான் இருக்குது. இந்த படத்துல எந்த அடல் கண்டென்ட்டும் கிடையாது. அண்ட் தமிழ் டப்பிங் இல்ல, ஒன்லி மலையாளம் மட்டும் தான் இருக்குது வித் சப்டைட்டிலோட. ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பார்த்துட்டு படம் எப்படி இருந்தது அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.